மூத்த அரசியல் தலைவரான மருத்துவர் ராமதாஸ் தொடங்கின பாட்டாளி மக்கள் கட்சி இப்போ ரெண்டா உடைஞ்சிருக்கு. மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியும், அவருடைய மகன் அன்புமணி தலைமையில மற்றொரு பாட்டாளி மக்கள் கட்சியும் இயங்கிட்டு வருது. இப்போ அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைச்சிருக்கு. 18 தொகுதிகளும் ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டும் தர்றதா பேசப்பட்டிருக்கு. இதுக்கு இடையில பாஜக கூட்டணியில டிடிவி தினகரன் இணைந்த நிலையில அடுத்த கட்டமா பிரேமலதா விஜயகாந்த் என்ன செய்ய போகிறார், மருத்துவர் ராமதாஸ் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாவட்டங்கள்ல மிகுந்த செல்வாக்கு பெற்றது பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் வன்னிய சமுதாயத்தினர் மிகப்பெரிய ஆதரவாளர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய தென் பகுதிகளில் தொல் திருமாவளவன் தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிகப்பெரிய கட்சியா பார்க்கப்படுது. தலித் இனத்தவங்க ஒட்டுமொத்தமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியை ஆதரிச்சுட்டு வராங்க. இதனிடையே அங்கங்க பல பகுதிகளில் வன்னியர்களுக்கும் தலித் இனத்தவர்களுக்கும் அப்பப்போ மோதல் போக்கு ஏற்படுறது உண்டு, கருத்து வேறுபாடுகளும் இருக்கு. இதன் காரணமா பல இடங்கள்ல நடைபெற்ற காதல் திருமணங்கள் கொலை சம்பவங்களாகவும் மாறி இருக்கு அப்படிங்கிறது முக்கிய செய்தி. இந்த நிலையில பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரும் புதிருமாவே காலம் காலமா செயல்பட்டு வருது. இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ரெண்டா உடைஞ்சிருக்கக்கூடிய நிலையில அன்புமணி தலைமையிலான பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. இதனால அதிமுக பாஜகவுடன் நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு ராமதாஸ் தரப்பிலான பாட்டாளி மக்கள் கட்சி தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கிடையில கடந்த 5 மாதங்களுக்கு முன்னாடியே திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு ராமதாஸ் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதுல திமுக கூட இணையறதாகவும் வன்னிய சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தர வேண்டும் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இது தொடர்பா தொல் திருமாவளவன் கிட்ட மு.க.ஸ்டாலின் பேச்சுவார்த்தை நடத்தினார். கூட்டணிக்கு தொல் திருமா சம்மதம் தெரிவிச்ச போதும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இது மட்டுமில்லாம தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிறைய பேர் இதற்கு எதிர்ப்பு குரல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதனால ராமதாஸ் கூட்டணி தொடர்பான விவகாரங்கள் தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. இதுக்கிடையில விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் இப்போ அங்கங்க ஆலோசனை கூட்டங்களை நடத்திட்டு விடுதலை சிறுத்தைகள் தொண்டர்களை அமைதிப்படுத்திட்டு இருக்கிறார். இதை தொடர்ந்து இப்போ ராமதாஸ் மு.க.ஸ்டாலினுக்கு இடையில மறுபடியும் பேச்சுவார்த்தை நடந்திருக்குது. இந்த பேச்சுவார்த்தையின் போது 25ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருங்க, 25ஆம் தேதி அன்னைக்கு கூட்டணி சம்பந்தமாகவும் இல்ல மற்ற தொகுதி பங்கீடு சம்பந்தமாகவும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை தொடர்ந்து வர 28ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் திமுகவில் இணைகிறார். இதுக்கான அறிவிப்பு அன்றைய தினம் வெளியிடப்படுது. முன்னதா பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொண்டர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கொள்ளாமல் இருக்கும்படியான செயல் திட்டங்களும் வகுக்கப்பட்டு இருக்கு. இதன் ஒரு கட்டமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனை பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அருள் எம்எல்ஏ புகழாரம் சூட்டி பேசியிருக்கிறார். தைலாபுரத்துல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அவசர ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த கூட்டத்துக்கு பின்பா பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ அருள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினாரு. அப்ப அவர் பேசும்போது திருமாவளவனுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. திருமாவளவன் எங்கள் ராமதாஸ் ஐயா பெறாத பிள்ளை போன்றவர். அருந்ததியர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்று தந்தவர் ராமதாஸ். வன்னியர்களும் தலித் சமுதாய மக்களும் 2 தண்டவாளமாக பார்த்து கொண்டிருப்பவர் ராமதாஸ். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு யாருக்குமே எதிரியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதிரியைத்தான் நண்பனாக மாற்ற வேண்டும். எங்களுடைய அண்ணன் திருமாவளவன் எப்படி எதிரி அப்படின்னு சொல்வீர்கள்? எங்கள் அண்ணன் அவரும் ராமதாஸின் மகன் போன்றவர் அப்படின்னு பேசினார். அருள் எம்எல்ஏவின் இந்த பேச்சு திமுக கூட்டணிக்கு வெட்ட வெளிச்சமா அஸ்திவாரம் போட்டதா தெரியுது. கூட்டணி தொடர்பா ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவனும் சம்மதம் தெரிவித்து விட்டதா சொல்லப்படுது. இதனால வர 28ஆம் தேதி மருத்துவர் ராமதாஸ் திமுகவில் இணையறார் அப்படிங்கிற முக்கிய செய்தி வெளிவந்திருக்கு. இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.